சார் இந்த கலை சார் ஒரு கருத்து சொன்னாங்க. இந்த மாதிரி பொதுவாகவே இந்த மாதிரி இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அது நாட்டுக்கு நல்லதில்லை. அதனால் வந்து இது போன்ற வாக்கு வங்கி அரசியலை வந்து கைவிடணும் அரசியல் கட்சிகள் சொன்னார். ஆனால் அது சாத்தியமாக சார், ஒவ்வொருத்தருக்கும் அது தேவைப்படுது. இப்போ பாஜகவுக்கு இந்துத்துவ வாக்குகள் தேவைப்படுது இருக்கிறாரு. இப்போ நம்மளோட தூத்துக்குடி செல்வமும் இந்த இறைப்பில் இருந்திருக்காரு. நீங்கள் கருத்து சொல்லுங்கள், அது கருத்தில் போகலாம். சரியா? இப்போ எல்லா கட்சிக்குமே வந்து நம்ம தேர்தலில் யாராவது ஒரு புதுசாக வந்து கட்சி ஆரம்பிக்க வராங்கன்னா உடனே வந்து உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நீங்கள் அரசியலுக்கு புதுசாக அப்படி இப்படின்னு நம்ம வந்து புதுசாக வர கட்சிகள் மேலே வந்து ரொம்ப ஏகோபித்த மக்கள்கிட்ட முதல் கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் முதல் கொண்டு அவங்க மேலே உங்கள் கட்சி என்ன, உங்கள் கொள்கை என்ன, இது பார்ப்போம். அப்போ தான் கொள்கை. புது கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கொள்கைகள் எல்லாம் முக்கியம் இல்லை. அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது நாம் முழுக்க முழுக்க வெறுக்கக்கூடிய பாலிடிக்ஸ். இது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா வந்து யாரு டிசைட் பண்றாங்கன்னா நீங்க என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறது உங்களுடைய எதிராளி தான் தீர்மானிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன பாக்குறோம்னாக்கா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செக்குலர் செக்குலர் செக்குலர்னு பேசுறவங்க பூராமே சூடோ செக்குலரிஸ்டா தான் இருக்காங்க. ஒரிஜினல் செக்குலரிஸ்டா இல்ல. செலக்டிவ் செக்குலரிசம் இல்லைன்னா சூடோ செக்குலரிசம். அப்ப நாங்க வந்து மத சார்பற்ற கூட்டணினாக்கா உள்ளார வந்து மதம் சார்ந்த கட்சியை வந்து கூட்டணியில வச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஒரு மைனாரிட்டிக்கு நாங்க தான் பாதுகாவலர்னு சொன்னா எடுத்த உடனே ஒரு 18 to 20% வாக்கை வந்து நம்ம உடனே நம்ம வந்து கொண்டு வந்துடலாங்கிற ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க. அப்ப நீங்க 20% மைனாரிட்டிக்கு நீங்க அப்பீஸ் பண்ணும்போது இன்னொரு கட்சி எப்படி 80% அப்பீஸ்மெண்ட் போகாம இருக்கும்? அப்போ போட்டி அரசியலுக்கு நீங்க நாங்க தான் மைனாரிட்டிக்கு காவலர்னா நாங்க மெஜாரிட்டிக்கு காவலர்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது வந்து நம்ம வந்து ஒருத்தரை நோக்கி கையை ஒரு விரலை நீட்டும் போது மீதி இருக்கிற எல்லா விரலும் என்னை நோக்கி இருக்குல்ல. அப்ப இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு நல்லது இல்லை. என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அப்பீஸ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்குக்கு வந்து காசு கொடுக்கறது, ஓட்டுக்கு. இப்ப என்னாச்சு, சரி ஓட்டுக்கு காசு கொடுத்தா கேள்வி கேட்கறாங்களே, அதுவும் பத்த மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் வந்து ஈஸியை ஆளை போட்டு பிடிச்சிடறாங்க, இல்ல என்னையோ ஒண்ணு பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனை தடுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அரசாங்கத்து திட்ட மூலியமாவே நேரடியாவே காசு கொடுக்கறது. இப்ப தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளை பார்த்து அவங்க காப்பி அடிச்சு 1500 ரூபாய். இப்ப தீபாவளிக்கு முன்னாடி வந்து 2 மாசத்துக்கு வந்து 3000 ரூபாய் அட்வான்ஸா மகாராஷ்டிரால கொடுத்தாங்க. 3000 ரூபாய் எல்லாத்துக்கும். ஆமா, இப்ப என்னன்னா இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இவங்க சொல்றது என்னன்னா நாங்க நலத்திட்டங்கள் கொண்டு வரோம், வெல்ஃபேர் ஸ்டேட். இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் புற்றுநோய். இன்னைக்கு வந்து ஒரு மக்களுக்கு சும்மா எடுத்து காசை கொடுக்கறது ஒண்ணு இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல 1000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்னைக்கு 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. ஒரு மாசத்துக்கு 2250 கோடி, ஒரு வருஷத்துக்கு 27,000 கோடி, ஒரு 5 வருஷத்துக்கு 1,35,000 கோடி. அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணத்தை கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாட்ட மாசத்துக்கு நீங்க 1000 ரூபாய்னு கொண்டு கொடுக்கும் போது வெறும் ஒரு நாளைக்கு 33 ரூபாய் சார் அது. அப்ப இன்னைக்கு 2.25 கோடி குடும்பம் வந்து இன்னைக்கு வெறும் 33 ரூபாயை நம்பி தான் இருக்குது. அந்த 33 ரூபாய் அவங்க கையில நான் கொடுத்தனாதான் அந்த குடும்பம் வாழ்வாங்க வாழ முடியும்னு ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி ஒண்ணு நினைக்குதுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு நடக்கக்கூடாத காரியம் இல்லையா? 33 ரூபாய்க்கு இதை வந்து பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை பார்த்து பாருங்க மத்த மாநிலங்கள்லாம் காப்பி அடிக்குது. அதே தான் சொல்றேன். இப்ப இதுல 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப 1500 ரூபாய் என்னாச்சு சற்றேறக்குரிய, ஏன்னா அவங்க 2,26,00,000 மகளிர் வாங்குறாங்க. அதுல 4000 கோடி வருஷத்துக்கு என்னாச்சு 48,000 கோடி. 5 வருஷத்துக்கு என்னாச்சு உங்களுக்கு 2.5 லட்சம் கோடி மகாராஷ்டிரால. இப்ப இங்க திமுக பண்றத வந்து நம்ம விமர்சிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா மகாராஷ்டிரால பிஜேபி கூட்டணி இதே வந்து அங்க பண்றதே. அப்ப நீங்க இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் பூரா என்ன பண்றீங்க, வெளிநாட்டுக்கு போய் எங்க நாட்டுல முதலீடு கொண்டு வாங்கன்னு எதுக்கு போறீங்க? இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களும் போனாரு, 7,700 கோடி நான் கொண்டு வந்தாரு 14 புரிந்துணர்வு ஒப்பங்கள்ல. ஆனா இந்த மாசத்துக்கு 2,250 கோடி, வருஷத்துக்கு 27,000 கோடி கொடுக்குறீங்களே. அப்ப இது என்ன ஆகுதுன்னா இது நிக்காது. ஏன்னா இது புற்றுநோய். புற்றுநோய்ங்கிறது வந்து உடனடியா பார்த்து நீங்க அந்த செல்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இல்லன்னா என்ன ஆகுனா அது உடம்பு பூரா பரவி நம்மளுடைய வாழ்க்கையவே அழிச்சிரும். இந்த மாதிரி காசை கொடுக்கிறது வந்து இது புற்றுநோய்க்கு சமமானது. இது அது எந்த கட்சி பண்ணினாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது.